Hi friends, welcome to the today's class. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லினக்ஸ் கமாண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த லினக்ஸ் கமாண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா we will be discussing about the user management and file permission. ஸோ யூசர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு யூசரை நம்ம எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு யூசரை எப்படி டெலீட் பண்ணுறது, ஸோ ஒரு குரூப்ல ஒரு யூசர் எப்படி ஆட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம யூசர் மேனேஜ்மெண்ட்ல நம்ம பார்க்க போகிறோம். ஃபைல் பெர்மிஷன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைல் இருக்கு அப்படின்னா அந்த ஃபைலை ரீட் மட்டும்தான் பண்ணணுமா, சில ரைட் பண்ணலாமா, ஸோ இல்லை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணலாமா, இந்த மாதிரி சில பெர்மிஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபைல் பெர்மிஷன் அப்படிங்கிற டாபிக்ல வரும். ஸோ வில் டிஸ்கஸ் அபவுட் இதில் வந்து அஜெண்டா பார்த்தீங்கன்னா யூசர் குரூப்ஸ் ஃபைல் பெர்மிஷன். யூசரில் பார்த்தீங்கன்னா ஒரு யூசரில் எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு யூசர் எப்படி குரூப்பில் ஆட் பண்ணுறது, ஒரு யூசர் எப்படி டெலீட் பண்ணுறது, குரூப்பில் எப்படி ஒரு யூசர் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஃபைலுக்கு வந்து எப்படி ஒரு ஃபைலுக்கு ஓனர்ஷிப் கொடுக்கறது, ஸோ அந்த குரூப்பில் எப்படி ஓனர்ஷிப் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த செஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ நார்மலாக உங்களுக்கு வந்து லினக்ஸ் யூசர்ஸ் அப்படிங்கிறத டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் we have a root user அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா they have all the privileges, எல்லா ப்ரிவிலேஜஸ், சூப்பர் அட்மின் ப்ரிவிலேஜஸ் இருக்கும். ஸோ தென் we have a system user அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிஸ்டம் யூசர்னா கிரியேட்டட் பை த ஓஎஸ். சப்போஸ் ஏதோ ஒரு இன்ஜினெக்ஸ் ஆர் எனி MySQL அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் யூசராக வருவாங்க. ஸோ தென் we have a normal user like a human. ஸோ நாம நார்மலாக ஒரு யூசரை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ தட் வில் பி, ஸோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாகவே ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த யூசரை வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் யூசர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அஸ் அ ஹியூமன் நாம் ஒரு பர்சனை ஆட் பண்ணுறோம், டெலிட் பண்ணுறோம், அந்த மாதிரி விஷயத்த ஸோ வி கால் இட் அஸ் அ நார்மல் யூசர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு சர்வர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டோல்ட் யூ தட் 3 டைப் ஆஃப் யூசர், ரைட்? ஸோ இப்போ யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் மிஷினில் யாரெல்லாம் யூசர் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த லொக்கேஷனில் போய் பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த லொக்கேஷனில் போய் நீங்கள் பண்ணீங்கன்னா ஸோ தீஸ் ஆர் ஆல் த யூசர்ஸ், வியூ ஆல் த யூசர்ஸ், எல்லா யூசரும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். ஸோ ரூட் ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் யூசராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா 0வாக தான் இருக்கும். சிஸ்டம் யூசரோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமாக ஒரு யூசர் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 999 வரைக்கும் இருக்கும். நார்மல் யூசர் அப்படின்னா 1000+ யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இதோட ஃப்ளோ எப்படி இருக்கும்னா திஸ் இஸ் யுவர் யூசர் நேம், திஸ் இஸ் யுவர் பாஸ்வேர்ட் ஏன் எக்ஸைட் இருக்குது அப்படின்னா இஃப் இட் இஸ் ரிவீல்டு, அந்த பாஸ்வேர்ட் ரிவீல் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த சிஸ்டம் அந்த இதை வந்து நம்ம யார் வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்கிரிப்டட் ஃபார்மில் இருக்கனால எக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் யூசர் ஐடி, குரூப் ஐடி. ஸோ தென் வி ஹாவ் அ command home path, then we have a shell. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 0 அப்படின்னா இட் இஸ் அ ரூட் யூசர். ஸோ 1ல இருந்து 999 வரைக்கும் எந்த பர்டிகுலர் நம்பர் இருந்தாலுமே that we call it as a சிஸ்டம் யூசர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 அப்படின்னு ஒன்று கிரியேட் இருக்குது. 1000க்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் யூசர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தென் வி ஹாவ் ஸோ ஒரு யூசரை நாம் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் டெலிட் திஸ். ஸோ அதுக்கான கமாண்ட் என்னன்னா யூசர் ஆட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டு ஸோ யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் டைரக்டரியில் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா -m அப்படிங்கிறத கொடுத்துட்டு சப்போஸ் நேம் வந்து சந்தியா அப்படின்னு நான் கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ யுவர் யூசர் ஹேஸ் பீன் ஆடட். ஸோ நவ் நான் இந்த cat/etc/passwordல பார்த்தேன் அப்படின்னா ஸோ நார்மலாக கிரியேட் பண்ண ஒரு நார்மல் யூசர், ஸோ ஒரு குரூப் ஐடி, இது வந்து யூசர் ஐடி, குரூப் ஐடி, ஸோ ஹோம் லொக்கேஷனில் ஒரு ஷெல், இதுதான் இதோட மீனிங். ஹோமில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ கமாண்ட் ஃபார் வாட் இஸ் அ கமாண்ட் sudo user add -m. ஸோ உங்களோட யூசர் நேம் கொடுத்தீங்கன்னா தட் யூசர் வில் பி கிரியேட்டட். ஸோ நான் இப்போ இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஒரு யூசர் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூசருக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணோம் அப்படின்னா WD அப்படின்னு அவங்க கொடுத்துட்டு அந்த யூசர் நேமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு செட் அ பாஸ்வேர்ட். ஸோ நான் 1 2 3 இப்போதைக்கு கொடுக்குறேன். இப்போ ரீடைப் பண்ணிங்கன்னா 1 2 3 பாஸ்வேர்ட் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உபுண்டு அப்படிங்கிற ஒரு யூசரில் இருக்கேன். நான் வந்து சுவிட்ச் ஓவர் டு மை சந்தியா அப்படிங்கிற ஒரு யூசருக்கு வந்து நான் வந்து
switch over ஆகணும் அப்படின்னா so you have to give su, then you have to give a hyphen, then you have to give your username. So username வந்து பார்த்தீங்கன்னா so this is my username. இது கொடுத்தேன் அப்படின்னா ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ என்னோட யூசர் நேமுக்கு நான் போய்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் மை யூசர் என்னோட யூசருக்கு வந்தாச்சு. ஸோ இதோட இஃப் கான்ஃபிக் ஸோ திஸ் இஸ் மை யூசர் அக்கௌண்ட், என்னோட யூசர் அக்கௌண்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம எக்ஸிட் கொடுத்து வெளியில் போனோம்னா நம்ம உபுண்டுக்கு திரும்ப போயிடலாம். ஸோ எப்படி ஒரு குரூப்பில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் மோட் டெலிட் பண்ணோம் அப்படின்னா ஸோ யூ ஹாவ் டு கிவ் அ கமாண்ட் கால் sudo user del ஸோ ஒரு யூசர் நேம். ஸோ இந்த நேம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நேம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே டெலிட் ஆயிரும். ஸோ இஃப் ஐ கிவ் அ கேட் ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் அ கேட் etc பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ ஐ கேன் ஏபிள் டு சி தட் எனக்கு அந்த சந்தியா அப்படிங்கிற யூசர் வந்து உங்களுக்கு இல்லை. ஸோ பார்க்கணுன்னா வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் /etc group அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ யூ கேன் டு சி த குரூப். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் அப்படின்னு நான் பண்ண போகிறேன். ஸோ நான் சந்தியா அப்படிங்கிற ஒரு யூசரை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். யூசர் ஆட் -m சந்தியா அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நான் ஒரு யூசரை நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ யூசர் ஆட் அந்த மாதிரி நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் கேட் திஸ். ஸோ கேட் கொடுத்தேன்னா இந்த சந்தியா அப்படிங்கிற யூசர் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் ஒரு யூசர் குரூப் நேமை நான் அப்போ கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ குரூப் நேமை கிரியேட் பண்ணுறதுக்கு வாட் இஸ் அ கமாண்ட் குரூப் ஆட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கமாண்ட். குரூப் நேம் மேபி நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் அந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் போகணும். ஸோ வாட் இஸ் அ கமாண்ட் டு கெட் இன் டு த குரூப். இப்போ நீங்கள் வந்து /etc/ குரூப்பில் போய் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் கிளியர் திஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு குரூப் நேம் பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ், யூசர் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூசர் கிரியேட் பண்ணோம் சந்தியா. இப்போ சந்தியா அப்படிங்கிற யூசரை டெவலப்பர் அப்படிங்கிற குரூப்பில் நான் ஆட் பண்ணணும். ஸோ ஃபார் வாட் வி ஹேவ் டன் ஒரு குரூப் ஆட் அப்படிங்கிறது ஒரு குரூப் நம்ம ஆட் பண்ணோம் தட் இஸ் டெவலப்பர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹாவ் கிரியேட்டடா ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணோம் சந்தியா. ஸோ இந்த சந்தியா அப்படிங்கிறவங்க டெவலப்பர், அவங்க எந்த குரூப்பில் வருவாங்க அப்படின்னா ஸோ இந்த டெவலப்பர் அப்படிங்கிற குரூப்பில் நம்ம மீன்ஸ் ஒரு குரூப் நேம் கிரியேட் பண்ணியிருக்கோம் பட் வி ஹேவன்ட் ஆடட் தட் யூசர் நேம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா sudo ஸோ திஸ் இஸ் அ கமாண்ட் டு ஆட் த யூசர் இன் டு த குரூப்பில் ஒரு யூசரை ஆட் பண்ணணும் அப்படின்னா யூசர் மோட் -ag ஸ்பேஸ் குரூப் நேம் என்னது. ஸோ குரூப் நேம் இஸ் added in a group developers அப்படிங்கிற ஒரு குரூப்பில் நம்ம சந்தியா அப்படிங்கிற யூசரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் ஹாஸ் பீன் ஆடட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் டு த நான் குரூப்பில் போய் நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸில் சந்தியா அப்படிங்கிற யூசர் வந்து ஆட் ஆயிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஒரு டெவலப்பர் அப்படிங்கிறது ஒரு குரூப், அந்த குரூப்பில் நீங்கள் எவ்வளோ யூசர்ஸை வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டீமில் ஒருத்தர் மட்டும் ஒர்க் பண்ணுறாங்க, இன்னொருத்தர் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அகைன் யூ ஹாவ் டு கிரியேட் ஒன் மோர் யூசர். ஃபார் எக்ஸாம்பிள் sudo யூசர் ஆட் பிரியா அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. ஸோ பிரியா அப்படிங்கிறவங்க ஸோ அவங்களும் நான் -m கொடுத்து ஒரு ஹோம் டைரக்டரியில் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பிரியா அப்படிங்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஆடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் ஹேவ் அ ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு குரூப்பில் போய் செக் பண்ணி பார்த்தோன்னா பிரியா அப்படிங்கிற ஒரு குரூப் ஸோ பிரியா அப்படிங்கிற ஒரு யூசர் மட்டும்தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு செக் வித் ஒரு யூசர். ஸோ ஐ ஜஸ்ட் கேட் இந்த பாஸ்வேர்டு நம்ம கொடுத்தோன்னா பிரியா அப்படிங்கிற ஒரு யூசர் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பட் அந்த பிரியா அப்படிங்கிறவங்க வந்து டெவலப்பர் குரூப்பில் நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வாட் இஸ் அ கமாண்ட் டு ஆட் அ குரூப். ஒரு குரூப்பில் நம்ம பிரியா அப்படிங்கிறவங்களை நம்ம ஆட் பண்ணோம் என்ன பண்ணோம் ஸோ அந்த டெவலப்பர் குரூப்பில் பிரியா அப்படிங்கிறவங்களையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஐ ஜஸ்ட் ஆடட் திஸ். இப்போ நான் அந்த குரூப் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா ஸோ பிரியா இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இன் திஸ் டெவலப்பர் குரூப். 2 பேர் இருக்காங்க. ஸோ தென் வி வில் டிஸ்கஸ் அபவுட் தி ஃபைல் ஓனர்ஷிப். ஸோ ஃபைல் ஓனர்ஷிப்பை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். So for example, so I am just going to create a one file. So ஒரு file create பண்ணல அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு, so if you see this is what ஒரு text அப்படிங்கிற ஒரு file இருக்கு, sample அப்படிங்கிற file இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா so this we call it as a permission. So இது வந்து பாத்தீங்கன்னா link. So then we have a owner. So owner, this is your group. So this is your size. So then we have a date and the file name. So இதெல்லாமே உங்களுக்கு இருக்கு. This is your இந்த ஃபைலோட permission. This is your ஃபைலோட permission. This is your link and this is your owner. This is your group and the size. So then we call it as அந்த ஃபைலோட size. So then அதோட date. So then we have a sample text. Sample text அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் நேம். ஸோ இதை வந்து நம்ம இப்படி நம்ம சொல்லலாம். ஃபோல்டர் ஃபார் த ப்ராஜெக்ட், ஃபார் மை ப்ராஜெக்ட், MKDIR மை ஃபோல்டர் அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ணுறேன். மை ஃபோல்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராஜெக்டை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோட ப்ராஜெக்டை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மை ஃபோல்டர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு sudo ch ownership நான் யாருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா சந்தியா. she's a developer, right? ஸோ அவங்களுக்கு மட்டும் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இந்த மை ஃபோல்டருக்கான ஆக்சஸை நான் கொடுக்குறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ மை ஃபோல்டர் அப்படிங்கிற இந்த பெர்மிஷன் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ls-l அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த மை ஃபோல்டருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ சந்தியா அப்படிங்கிற அந்த யூசருக்கு ஸோ ஷீ இஸ் ஃப்ரம் த டெவலப்பர் குரூப், அவங்களுக்கு தான் இந்த பெர்மிஷன். திஸ் இஸ் நாட் ஃபார் தி உபுண்டு யூசருக்கு கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நவ் இந்த மாதிரி நீங்க ஒரு குரூப் இந்த ஃபைலுக்கு வந்து யாருக்கு ஓனர்ஷிப் அப்படிங்கறத வந்து நீங்க யூ கேன் கிவ் அ சேஞ்ச் ஓனர்ஷிப். அவங்களோட ஃபைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓனர்ஷிப் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ chmod அப்படின்னா ஸோ ஒரு ஃபைலுக்கு ஒரு யூசர் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் சேஞ்ச் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் சேஞ்ச் மோட் அப்படின்னா ஒரு ஃபைலுக்கான பெர்மிஷன், யார் ரீட் பண்ணலாம் யார் ரைட் பண்ணலாம் அப்படிங்கிற பெர்மிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் தி chmod அப்படின்னு நம்ம சொல்லலாம். So let's discuss this இந்த டாபிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ we have to know about some of the basic thing. ஸோ R அப்படின்னு இருக்கு, W அப்படின்னு இருக்கு, ஸோ X அப்படின்னு இருக்கு. ஸோ R அப்படின்னா ரீடு, Wனா ரைட், ஸோ X அப்படின்னா எக்ஸிக்யூட். இவங்கனால வியூ மட்டும்தான் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேசிக் திங் we should know. ஸோ U அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூசர், G அப்படிங்கிறது டேர்ம் பார்த்தீங்கன்னா குரூப், O அப்படின்னா அதர்ஸ், A அப்படின்னா ஆல் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கு. ஸோ வி கால் இட் இஸ் அ 4 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு. ஸோ இட் ஹாஸ் அ 4 அப்படிங்கிற வேல்யூ இருக்கு. ரைட் அப்படின்னா 2 அப்படிங்கிற வேல்யூ, 1 அப்படின்னா ஸோ எக்ஸ் அப்படின்னா 1ங்கிற வேல்யூ இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரீட் ரைட் எக்ஸிக்யூட் பெர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 4 + 2 + 1 அப்படி அதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 7. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து யூசருக்கான ஃபைல் பெர்மிஷன். இஃப் இட் இஸ் அ குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இஃப் இட் இஸ் அ குரூப் ஸோ இது வந்து யூசருக்கானது. குரூப்புக்கானது வந்து பார்த்தீங்கன்னா ரீட் எக்ஸிக்யூட் மட்டும் இருக்கு அப்படின்னா ஸோ ரீடுக்கானது 4, 1 அப்படின்னா 4 + 1 பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ O அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ அதர்ஸ் ஹேஸ் அ பெர்மிஷன் ஆஃப் ரீட் மட்டும்தான், அவங்க மற்ற குரூப்ஸ் எல்லாம் வந்து ரீட் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து 4 மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் வி ஷுட் நோ. ஸோ ரீடு ரைட்டு எக்ஸிக்யூட் மூணுமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அப்போனா என்ன எப்படி கொடுக்கணும்? ஸோ ரீட் ரைட் எக்ஸிக்யூட்னாவே உங்களுக்கு 7ன்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் 7. ரீட் எக்ஸ் மட்டும் கொடுக்குறீங்கன்னா 5, வெறும் ரீடு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா 4 அப்படிங்கிறது வரும் உங்களுக்கு ஃபைல் பெர்மிஷன். ஸோ chmod அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்
I'm just going to create a one file. So ஒரு file நான் என்ன பண்றேன், touch app.txt அப்படிங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஸோ இதில் ls-l அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ யூ வில் பி கெட்டிங் அ இந்த பெர்மிஷன்ஸ் இருக்கு. ஸோ தென் யூ ஹாவ் அ லிங்க், தென் யூ ஹாவ் அ உபுண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த யூசர். ஸோ தென் வி ஹாவ் அ குரூப். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம app.txt. ஸோ அப்போனா உங்களுக்கு ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் யூசருக்கானது, குரூப்புக்கானது, அதர்ஸ்க்கானது. ஸோ யூசருக்கு வந்து ரீரைட் பண்ணிக்கலாம், அதர்ஸும் ரீரைட் பண்ணிக்கலாம், பட் ஸோ குரூப்புக்கும் ரீரைட் பண்ணிக்கலாம், பட் அதர்ஸ்க்கு ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யூசர், குரூப் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் இட் இஸ் அ ஃபைல் ஹேஸ் chmod 777 ஃபைல் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, யூ வில் பி ஹேவிங் ஆல் த பெர்மிஷன், ரீட், ரைட், எக்ஸிக்யூட் அப்படிங்கிற எல்லா பெர்மிஷன்ஸுமே இருக்கும். ஸோ சப்போஸ் chmod சேஞ்ச் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க 755 அப்படின்னா யூசருக்கு எல்லா பெர்மிஷன் இருக்கு. தென் குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிற 5னா ரீடு எக்ஸிக்யூட் மட்டும்தான் இருக்கு, அதர்ஸ்க்கும் ரீடு எக்ஸிக்யூட் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம சொல்றது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ chmod ஒரு ஃபைலோட பெர்மிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தென் வி ஹாவ் அ chmod யூசருக்கு மட்டும் நான் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா எக்ஸிக்யூட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ் கொடுத்தா ஆட் பண்ணிக்கோ, யூசர் மோட். குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா -w கொடுத்தா ரைட் பெர்மிஷன் வந்து குரூப்புக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் chmod ஸோ ஓனர்ஷிப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பெர்மிஷன் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் ஃபார் மீன்ஸ் சேஞ்ச் ஓனர்ஷிப் அப்படின்னா யார் வந்து ஓனர்ஷிப் எடுத்திருக்காங்க. ஸோ டெவலப்பர்ஸ்ல இருக்க யார் வந்து ஓனர்ஷிப் எடுத்திருக்காங்க. chmod அப்படின்னா சேஞ்ச் மோட் அப்படின்னா ஒரு ஃபைலுக்கான ஓனர்ஷிப் அவங்க வந்து ரீட் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்த நம்ம சொல்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரீட், ரைட் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற இந்த டெவலப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பெர்மிஷன் அப்படிங்கிற அதர்ஸ் குரூப்புக்கு இல்லை. அப்போனா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ யூ கேன் கிவ் மீன்ஸ் யூ கேன் கிவ் கமாண்ட் லைக் ஸோ chmod யாருக்கு இல்லை, அதர்ஸ்க்கு இல்லை. என்ன பெர்மிஷன் இல்லை, ரைட் பெர்மிஷன் இல்லை. ஸோ எந்த பர்டிகுலர் ஃபைலுக்கு, இந்த ஃபைலுக்கு ரைட்டுங்கிற பெர்மிஷன் எனக்கு வேணும், தட் இஸ் மை ஃபோல்டர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ ஆப்ரேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ls-l அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் இந்த பை ஃபோல்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பெர்மிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். சப்போஸ் நம்ம ரைட் பெர்மிஷன் எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஸோ யூ ஹாவ் டு கிவ் அ மைனஸ் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் நீங்கள் ரைட் பெர்மிஷன் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் ls-lன்னு கொடுத்தீங்கன்னா மை ஃபோல்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த app.txtக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ chmod ஸோ எனக்கு குரூப்பில் ஸோ குரூப் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பெர்மிஷன் ஸோ ரைட் பெர்மிஷன் எனக்கு வேண்டாம் அப்படின்னா -w அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லிஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு app.txt தானே கொடுத்துருக்கேன். ஸோ app.txt இல்லாமல் ஐ ஜஸ்ட் ஹாவ் கிவன் app.txt. app.txt கொடுத்து ls-l அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரைட் பெர்மிஷன் வந்து போயிடும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒரு யூசரை எப்படி ஆட் பண்ணணும், ஒரு ஃபைலுக்கு எப்படி பெர்மிஷன் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் தான் சோஃபார் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் டச் சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கு .txt அப்படின்னா ஸோ ஐ ஜஸ்ட் கிரியேட் திஸ். இப்போ ls-l அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இந்த சீக்ரெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வி ஹாவ் அ ரீட் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மற்ற குரூப்புக்கோ அதர்ஸ்க்கோ சீக்ரெட் ஃபைலை நம்ம எதுவுமே ஷேர் பண்ணவே கூடாது. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா ரீட் ரைட் ஒன்லி ஃபார் த யூசர் குரூப், அவங்க ஓனர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா so we can give a 600 permission for the sample. So for example
secret.txt. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேஞ்ச் த ஸ்பெல்லிங். ஸோ chmod இங்கே வந்து பார்த்தீங்கன்னா sudo அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு என்டர் கொடுத்து -l அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ யூ கேன் see that. ஸோ இந்த சீக்ரெட் ஃபைலுக்கு யூசருக்கு மட்டும்தான் ரீட் ரைட், ரிமைனிங் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 00 அப்படின்னு கொடுத்தோன்னா எந்த பெர்மிஷனுமே உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கிரிப்டை வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் கிவ் ஒரு டிப்ளாய் பண்ணுறாங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டச் டிப்ளாய் டாட் sketch அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது, ஒரு ஷெல் ஸ்கிரிப்டுக்கான ஒரு ஃபைல் ls-l அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த டிப்ளாய் டாட் sketchக்கு ஸோ எக்ஸிக்யூட் பர்மிஷன் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. பட் வி நீட் டு கிவ் அ எக்ஸிக்யூட் பர்மிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். அதனால் நம்ம என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பர்மிஷனை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸிக்யூட் ஒரு sketch ஃபைலை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஸோ வி ஹாவ் டு கிவ் அ 755. 7 அப்படின்னா யூசருக்கு வந்து ரீட் ரைட் எக்ஸிக்யூட் எல்லா பெர்மிஷனுக்கும். ஸோ 5 அப்படிங்கிறது வந்து குரூப்புக்கு மட்டும் ரீட் ரைட், ஸோ ரீட் எக்ஸிக்யூட் பெர்மிஷன், ரைட் பெர்மிஷன் இல்லாமல். ஸோ தென் வி ஹாவ் அ எக்ஸிக்யூட் அண்ட் ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் பெர்மிஷன் கொடுக்கணும். எந்த ஃபைலுக்கு அப்படின்னா ஸோ deploy டாட் sketch அப்படிங்கிற ஒரு ஃபைலுக்கு. ஸோ தென் எல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் deploy டாட் sketchல எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிஃபோராக நம்மளுக்கு எக்ஸிக்யூட் அப்படிங்கிற ஒரு பெர்மிஷனே இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ so far we have discussed the agenda of today's class. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பில் எப்படி ஒரு யூசர் ஆட் பண்ணுறது, ஸோ ஒரு யூசர் எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு யூசரை நம்ம எப்படி ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுறது, ஸோ ஒரு குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் யூசர் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த குரூப்பில் அந்த யூசர் இருக்காங்களா, அந்த யூசர் நேம் எந்த குரூப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஓனர்ஷிப்பை எப்படி ஒரு ஃபைலில் நம்ம மாற்றுறது, ஒரு எப்படி ஒரு ஃபைல் ஓனர்ஷிப் வந்து செக் பண்ணுறது, ரீடுனா 4 அப்படிங்கிற வேல்யூ, ரைட்னா 2, எக்ஸிக்யூட்னா 1. ஸோ chmodல வந்து பார்த்தீங்கன்னா 777 ஃபைல்லாம் அவங்க யூசர் அப்படிங்கிற குரூப்புக்கு 7, ஸோ குரூப் அப்படிங்களுக்கும் 7 பெர்மிஷன், அதர்ஸ்க்கும் 7 பெர்மிஷன். ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தோம். ஸோ this is all about your user management and the file permission. So thank you for watching. So we'll see in the next video.